திரிபுரா மாநில டிஜிபி பணியின் போது மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை உயரதிகாரி மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றி குடியரசுத் தலைவர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றவர் அனுராக் தன்கர். 1994ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான இவர் SPIG என படிப்படியாக உயர்ந்து காவல்துறையில் ஒரு மாநிலத்தின் உச்ச பொறுப்புக்கு வந்தவர். கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் திரிபுரா மாநிலத்தின் DGPயாக இருந்து வந்தார். இந்த நிலையில் வழக்கம் போல அகர்தலாவில் உள்ள காவல்துறை தலைமையகத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு தனது அறையில் அலுவல் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். நண்பகல் 12 மணி அளவில் அலுவலக அறையில் உள்ள கழிவறையில் மயக்க நிலையில் அசைவற்று கிடந்ததாக கூறப்படுகிறது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள் உடனடியாக அவரை மீட்டு அங்குள்ள கோவிந்த் வல்லப் பந்த் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது நாடி துடிப்பு இல்லாமல் இருந்தபோதும் CPR கொடுத்து அவரை காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் அது எதுவும் பலனளிக்காததால் 12:48 மணிக்கு அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பினர். உடற்கூறாய்வு அறிக்கைக்கு பின்னர் தான் எப்படி இறந்தார் என்பது தெரியவரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் DGP அனுராக் தன்கர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு மத்தியில் எழுந்துள்ளது. திரிபுரா மாநிலத்தின் பல்வேறு வழக்குகளை அனுராக் தன்கர் விசாரித்த நிலையில் அவர்களில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் யாரேனும் நெருக்கடி கொடுத்தனரா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே மரணத்தில் உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பணியில் இருந்த DGP மர்ம முறையில் உயிரிழந்த சம்பவம் திரிபுரா மாநிலம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.